ஒரு சில மக்கள் நினைக்கும் இயேசு சுவாமிக்கு 12 சீஷர்கள் இருந்தன என்று நினைப்பதுண்டு. Some people think that Jesus had 12 disciples. ஆனா இயேசுவுக்கு 12 சீஷர்கள் அல்ல, இயேசுவுக்கு ஏராளம் சீஷர்கள் இருந்தார்கள். But there were total many multitudes of disciples for Jesus, not just 12. ஆமென். Amen. அநேக மக்கள் இயேசு அண்டை வியாதியிலிருந்து குணமாகும்படி வந்தார்கள். அவருக்கு வியாதியை குணமாக்கி இயேசு அனுப்பினார். Many people came to Jesus in order to receive their physical healing, and the Lord healed them all and sent them back. பசியோடு வந்த மக்களுக்கு இயேசு பசியை மாற்றி கொடுத்தார். When people came to him hungry, the Lord fed them. பாவத்தால் சிக்குண்ட மக்களை இயேசு பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். People who were caught up in sin, when they came to Jesus, Jesus delivered them. பேய் பிடித்த மக்களுக்கு தேவன் முற்றுமான விடுதலை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தினார். He delivered the demon possessed, and they were very happy after that. சமாதானமும் சந்தோஷம் இல்லாத மக்களுக்கு ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் கொடுத்து வாழ வைத்தார். People who didn't have joy and peace in their lives, the Lord gave them the joy and peace, and they were happy. ஆனால் But இவர் யாருக்குமே இயேசுவில் இருந்த வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு பகிர்ந்து கொடுக்கவில்லை. But Jesus never shared his power and his authority with any of these kind of people. அவருடைய சீஷர்களை வரவழைத்து இயேசுவுக்கு இருந்த வல்லமையும் அதிகாரத்தையும் இயேசு அவருக்கு பகிர்ந்து கொடுத்தார். He called the disciples and he gave them his power and his authority. அப்ப இயேசுவின் வல்லமை அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான சேனல் அவருடைய சிஷ்யனாய் நம்ம மாறப்படுக என்பது. So in order to receive God's power and authority, the primordial model, the channel, is to become his disciple. ஆமென். Amen. ஒரு சில கேள்விகளுக்கு இந்த இடத்துல முதலாவது பதில் கொடுத்துட்டு நான் பாயிண்ட்க்குள்ள நான் பிரவேசிக்க போறேன். First of all, I would like to answer some of the most important questions and then continue with my sermon. ஒரு சிலர் நினைக்கும் இயேசுவுக்கு 12 சீஷர்கள் தான் இருந்தார்கள். Some people think Jesus had only 12 disciples. இன்றைக்கு 5 ministries, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர், ഈ 5 விதமான ஊழியக்காரர்களையும் இயேசு சீஷர்களிலிருந்து தெரிந்தெடுத்து இந்த ஊழியங்களை அவருக்கு கொடுக்கிறார். Today we say we have the fivefold ministries, the apostles, the prophets, the evangelists, the pastors and the teachers, but Jesus among his disciples he chose some as the fivefold ministers and he gave them this calling. Amen. Amen. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பொழுது விடிந்தபோது தமது சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சீஷர்களில் இருந்து தெரிந்து கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். So the apostles were the one who were chosen from among the disciples. ஏராளம் சீஷர்கள் அவரை வரவழைத்து அதிலே 12 பேரை சூஸ் பண்ணி அவருக்கு அப்போஸ்தலர்கள் பெயரிட்டார்கள். The Lord called many of his disciples and out of them he chose 12 and named them apostles. 6:17 வாசிப்போம். 6:17. பின்பு அவர் அவருடன் கூட இறங்கி சபமான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்களில் அநேகம் பேரும் கூட நின்றார்கள். அநேகம் சீஷர்கள் கூட நின்றார்கள். Multitudes of disciples were standing there. Hallelujah. Hallelujah. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். Matthew 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவிசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. Hallelujah. வியாதியோட கவலையோட பிரச்சனையோட வந்த மக்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பவில்லை, அவருக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். ஆனால் சீஷர்களுக்கோ தம்முடைய அதிகாரத்தை கொடுத்தார். People who came with sickness, with demon possession, he didn't give them his power and authority, but to the disciples he gave his power and his authority. இயேசு தம்முடைய சீஷர்களை
கடைசியாக சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி அனுப்ப சொன்னது, நீங்கள் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி அவருக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். When Jesus sent the disciples away, the commandment he gave was make disciples of all nations and baptize them in the name of the Father, Son and Holy Spirit. ஸ்நானம் கொடுத்த பின்பு அவரை சிஷ்யராக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் முதலாவது அவரை சீஷர்களை ஆக்கி அவருக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். So the first step he didn't say after making them disciples, after standing there. Hallelujah. Hallelujah. மத்தேயு 10:1 வாசிப்போம். Matthew 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவிசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். வியாதியோட கவலையோட பிரச்சனையோட வந்த மக்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பவில்லை, அவருக்கு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். ஆனால் சீஷர்களுக்கோ தம்முடைய அதிகாரத்தை கொடுத்தார். People who came with sickness, with demon possession, he didn't give them his power and authority, but to the disciples he gave his power and his authority. இயேசு தம்முடைய சீஷர்களை கடைசியாக சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி அனுப்ப சொன்னது, நீங்கள் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி அவருக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். When Jesus sent the disciples away, the commandment he gave was make disciples of all nations and baptize them in the name of the Father, Son and Holy Spirit. ஸ்நானம் கொடுத்த பின்பு அவரை சிஷ்யராக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் முதலாவது அவரை சீஷர்களை ஆக்கி அவருக்கு ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். So the first step he didn't say after making them disciples, after baptizing them you make them disciples, but first he said you make them disciples and then let them be baptized. அதனால முதல் நூற்றாண்டில் எங்கெல்லாம் மக்கள் கடந்து சென்று சத்தியத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்ததோ அதுகொண்டு அவர் நிறுத்தி விடாமல் சுவிசேஷத்தை கேட்ட மக்களை சீஷர்களாக்கி மாற்றி கொண்டு வந்தார்கள். So right from the first century onwards, people didn't just stop with preaching the gospel, but he started making them disciples. அதனாலே எருசலேமில் சீஷருடைய தொகை எல்லா இடத்தும் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். சீஷர்கள் அல்லாதவர் மைனாரிட்டியாய் மாறிட்டு மெஜாரிட்டி சீஷர்களாய் மாறினார்கள். Amen. That is why in Jerusalem many people, the number of the multi disciples increased day by day, and the people who were not disciples were the minority and the disciples were the majority. Hallelujah. Amen. ஒரு பட்டணத்தில் சிஷ்யரை கொண்டு நிரம்பியால் அந்த பட்டணத்திலே ஆசாரியர்களும் இந்த விசுவாசத்துக்கு அடிபணிவார்கள். If a city is filled with the disciples, then even the chief priests of that particular city will come and believe in the Christian faith. ஒரு சபையில் சிஷ்யரை கொண்டு நிரம்பியால் அந்த சபை ஒரு மிஷனரி சபையாய் உண்மையாய் மாறுவார்கள். If a church is filled with disciples, that church will definitely become a militant church. Hallelujah. Hallelujah. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:1 வாசிப்போம். Acts chapter 6 verse 1 please. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினார்கள். அந்த அர்த்தம் பென்சில் போல உள்ள சீஷர்கள் எல்லாம் நல்ல குண்டு குண்டாய் பெரியன்றல்ல, நம்பர் பெருகினார்கள். The disciples increased, that is they were multiplying. That doesn't mean people who were as thin as a pencil became very fat. It just means they increased in their number. 6:7 வாசிப்போம். Acts chapter 6 verse 7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. நல்ல கவனியுங்கள், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமில் பெருகிட்டல்ல, எருசலேமில் மிகவும் பெருகிற்று. The number of disciples in Jerusalem not just multiplied, but it multiplied greatly. அடுத்து ஆசாரியர்களில் அநேகரும், ஆசாரியரில் ஒரு சிலர் அல்ல அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்தார்கள். Hallelujah. Great many of the priests were obedient to the faith. ஆமென். Amen. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சிஷ்யமாராய் மாறலாம். Not only the men can become disciples, but even the women can be his disciples. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிலே 36 வாசிப்போம். Acts chapter 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால். ஓ, யார் இருந்தால்? Who was she? அப்போ ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் யாராய் மாறலாம்? சிஷ்யாய் மாறலாம். So not just the brothers, but even the sisters can become disciples. இது என்ற வார்த்தை அல்ல, இயேசுவின் வார்த்தை. This is not my words, it's the words of the Bible. ஆமென். Amen. அது மட்டுமல்ல, எருசலேமில் முதல் நூற்றாண்டில் அப்பம் பிற்கும்படியாக கூடி வந்தது சீஷர்கள் மட்டும்தான் கூடி வந்தார்கள். In Jerusalem, the first time when they gathered to break bread, it was only the disciples who were there. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:7 வாசிப்போம். Acts 20.
verse 7. வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். ஆறு கூடி வந்தார்கள்? Who came gathered together? The disciples gathered together. அப்பம் பிற்கிறதுக்குரிய தகுதி என்ன? அவருடைய சீஷராய் நாம் இருந்தால் அப்பம் பிற்கலாம். So if what is the law for the condition for breaking bread? The qualification is if you are a disciple, you can break bread. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 வாசிப்போம். Acts 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து ஒரு வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று? Who were called disciples at first? Who were called Christians at first? The disciples. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று வழங்கப்பட வேண்டுமென்றால் யாராயிருக்க வேண்டும்? If you want to be called a Christian, you must be a disciple. அப்போ சீஷர் அல்லாவிட்டால் எந்த பெயரினால் அழைக்கப்படலாம்? So if you are not a disciple, how can we call you? கிறிஸ்டியன் என்ற பெயரை தவிர எந்த பெயரினாலும் அழைக்கலாம். பக்கத்து ஒரு குலுக்குலி சொல்லுங்க. பரவே இல்லையே. சீஷரே வாழணும். You cannot be called a Christian, but you can be called by any other name if you're not a disciple. Shake your neighbor and say, you have to be a disciple. Kuliki, shake your neighbor and say, you have to be a disciple. Hallelujah. Hallelujah. ஒரு சீஷனாய் அல்லது ஒரு சீஷியாய் இருக்கிறதற்கு ஒரு சில தகுதிகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects some qualifications to be a disciple. ஒருக்கல் இயேசுவின் பின்னாலே திரளான கூட்டம் மக்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். Once multitudes followed Jesus. இயேசு அவரை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னார். Jesus looked at them and said a particular thing. Okay. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ற சிஷ்யனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தில் ரெண்டு தகுதிகளே சொல்லியிருக்கிறார்கள். In this particular verse, two qualifications are mentioned. தேவ சித்தம் என்றால் அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனை இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத் தர விரும்புகிறேன். God willing, I am going to teach you about the two qualifications. ஒன்று இயேசு சொல்லுகிறது, என்ற பின்னாலே வர விரும்பியால், எனக்கு ஒரு சிஷ்யனாக இருக்க விரும்பியால் தன்னை தான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னார். First point, Jesus said, if you want to be my disciple, you must deny yourself. இது பல இடங்களில் திரும்ப ரிப்பீட்டடாக இயேசு இந்த கருத்தையே சொல்லி கொடுத்தார். Again and again, repeatedly in the Gospels, we see Jesus explaining the same truth. ஏன் இயேசு இந்த காரியத்தை சொன்னார்? Why did Jesus say this particular thing? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பல இடங்களில் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். In Matthew chapter 4, Jesus went to many places and he preached the gospel. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இயேசு பின்னால் வந்த மக்களை உட்கார வச்சு இயேசு ஒரு மலை மேல் ஏறி அவருக்கு போதிக்கிறார். In Matthew chapter 5, 6 and 7, Jesus just gathered all of them and he went on the mountain and he preached from there. 8, 9 அதிகாரங்களில் திரும்ப இயேசு கடந்து சென்று பல இடங்களில் அவருடைய ஊழியத்தை பண்ணுகிறார். Again chapters 8 and 9 of Matthew, Jesus visited many places and he continued his ministry. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வரை பிரச்சனை இல்லை, எல்லா சிஷ்யர்களும் அன்பாய் சந்தோஷமாய் ஐக்கியமாய் இயேசுவுக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். So till Matthew 9 there is no problem, all the disciples they are very happy, they are very loving and simply following Jesus. இப்போ மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் Now in Matthew chapter 10, சாதாரண மீன் பிடித்த சாதா மக்களை இயேசு கிட்டே வரவழைத்து இயேசுவில் இருந்த வல்லமையும் அதிகாரத்தை அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். In Matthew chapter 10, Jesus called the ordinary fishermen, he called them to them and he gave him his authority and his power. இப்போ இவர் எங்க போயாலும் அற்புதமான காரியங்கள் நடபடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் குணமாகிறது. So wherever Jesus went, the people who were sick were healed, demon possessed were delivered and everything was going on very well. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு பின்பு சீஷர்கள் இடையில் ஒரு கேள்வி எழும்பிற்று. Now after Matthew chapter 10, a question arises. அந்த क्वेश्चन என்னவென்றால் நமக்கு இடையில் யாருடா பெரியவன், அந்த கேள்வி கிளம்பிற்று. Now what is the question that arose? Who among us is the greatest? இது யாருடைய இடையில் இந்த கேள்வி எழும்பிற்று? Among whom did this question arise? அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர்களுடைய இடையில் இந்த கேள்வி எழும்பி. This question rose up amidst the apostles. அப்போஸ்தலர் இடையில் இந்த கேள்வி கிளம்பியால் எந்த இடத்திலும் இந்த கேள்வி கிளம்பல. If this question could arise among the apostles, then we can very well know that it can arise among any group of people. இது கேட்டதுக்கு பின்பு இயேசு அடிக்கடி சொல்லுவார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பியால் தன்னைத்தான் வெறுத்து என் பின்னால வர வேண்டும் என்று இவரோடு பப்ளிக்காக சொல்லி அவருடைய போடுன்னு போடுகிறார். So when Jesus came to know about this question, he just said repeatedly that if you want to follow me, you have to deny yourself. Publicly in front of everybody, he was emphasizing this truth. மத்தேயு 18 அதிகாரம் Matthew chapter 18. 1, 2, 3 வசனங்களை நமக்கு வாசிப்போம். Read verse 1, 2 and 3. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி எங்களுக்குள்ளே யார் பெரியவனாயிருக்கும் பரலோகத்தில் அந்த கேள்வி கேட்கிறார். Now they come to Jesus and they ask a question, who then is the greatest in the kingdom of heaven? அவர் அறிய வேண்டியது பேதுருவா, யாக்கோபா, யோவானா, அந்திரயோசா, மத்தாயா யாராயிருக்கும் என்று அறியணும். The question they want to know is it Peter, is it Andrew, is it John or James? Who would be the greatest? இதற்கு இயேசு கொடுத்த பதில் யாராயிருக்கும் என்பதில்லை, எப்படிப்பட்டவர் பரலோகத்தில் பெரியவராயிருக்கும் என்று இயேசு பதில் கொடுத்தார். Jesus never answered who will be the greatest person, but he said what kind of person would be greatest in the kingdom of heaven. அடுத்த வசனத்தை வாசிப்போம். Read the next verse. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி அப்போஸ்தலர்களாய நீங்கள் இந்த எண்ணத்திலே இருந்து மனம் திரும்பி. He said, you apostles, you have to take off your mind from this particular thought. இவர்தான் எல்லா இடத்தும் போய் பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது, மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதலை பிரசங்கிக்கிறவர். இவரோடு இப்ப இயேசு மனம் திரும்ப பிரசங்கிக்கிறார். All these years only the apostles, they went out and they preached the people. They said repent and they asked them to be converted. But now to the same group of people, Jesus is saying, you repent and you be converted first. Unless நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். பிரவேசிச்ச பின்புதான் பெரியவனாரு சிறியவனாரு ரெண்டு. He says the first question is, unless you repent, you will not enter into the kingdom of God. Only after you enter into the kingdom of God, the question comes whether who is the greatest and who is the smallest. இதில் சீஷருக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு, இந்த சப்ஜெக்ட் இயேசுவுக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்வோம், பேசவே வேண்டாம். So with this answer, the disciples knew that Jesus did not like to about this subject. So he said, let us keep our mouth quiet. ஒரு நாள் சீஷர் கேட்ட, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் விட்டு உம்முடைய பின்னால இறங்கிட்டு. One day one disciple asked, Lord, we have left everything and we are following you. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். He said, what will we get? இயேசு ஒரு நல்ல பதிலை அவருக்கு கொடுத்தார். Jesus gave him a very good reply. மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரம் அதின் 27, 28, 29 வசனம். Matthew chapter 19, 27 and 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு மெய்யாகவே என்று சொல்லி இவர் கருத்து சொல்லுகிறார். இனி மறுஜென்ம நாளில் நீங்கள் எல்லாம் விட்ட நீங்கள் என்னோடு கூட 12 சிங்காசனங்களில் இருந்து நியாயம் விதிக்கும் என்று சொன்னார். Jesus, he looked at the 12 and he said, now because you have forsaken everything and you're following me, on the day of my returning back, you will be seated in the 12 thrones along with me and you will pass judgment over the 12 tribes of Israel. இவருடைய உள்ளத்து ஒரு முக்கியமான சிங்காசனம் இயேசுவுக்கு வலத்தும் இடத்தும் ரவுண்டாய் 12 சிங்காசனம். அந்த வலத்தும் இடத்தும் யார் உட்காரும்? Next to Jesus யார் உட்காரும்? அந்த கேள்வி கிளம்பிட்டு. Now the next question came. Okay, all the 12 are going to be seated along with Jesus, but the most important position will be either the left side or the right side of Jesus. Now the question is, who will be occupying the left side and the right side of Jesus? மார்க்கோஸ் சுவிசேஷம் Mark 9 அதிகாரம் chapter 9 33 முதல் உள்ள வசனத்தை வாசிப்போம். Read from verse 33 onward. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இயேசுவின் சீஷர்களும் வழியே போயப்போ பிறகே வந்த சீஷர்கள் வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி
சண்டை போட்டுட்டு வர்றாங்க. இது இயேசு இது கவனிக்க மாட்டார் நம்ம நினைத்தார். இயேசு ஏன் வழியில் வச்சு ஒரு போடணும், கொண்டு போய் உட்கார வச்சு போடுவேன் நினைச்சு இயேசு மௌனமாய் போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ பிரயாணம் எல்லாம் முடிச்சு கஃபர்நகூம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. இவருடைய கேள்வி கேட்கிறார், வழியில் வந்து என்ன நீங்கள் தர்க்கம் பண்ணிட்டு வந்துச்சு என்று கேட்கிறார். Now when these disciples were following Jesus, they were going towards Capernaum, the disciples behind his back, they were arguing about something. Jesus said, okay, let me not ask them what it was, and he just went to the place, and finally he's asking, what were you disputing about? அவரு ஆக்சுவலி வழியில் என்ன டிஸ்கஸ் பண்ணி என்று சொல்லணும். ஆனா இவர் கேள்விக்கு பதிலே கொடுக்காமல் வாயை மூடாமல் சிப்பு போட்டுச்சு. Actually, they had to answer the question about what they were disputing. But these people, they didn't want to answer anything. They were quiet. They put a big zip to their mouth. வாசிப்போம். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். Apostles. என்ன மேட்டர் தர்க்கம் பண்றா? What is the matter they are arguing? எங்க வச்சு தர்க்கம் பண்றா? Where are they arguing? எல்லா மக்களும் பார்த்து நிக்கவே போற வழியிலே நீ என்னடா பெரியவன் ஞானடா பெரியவன் அவன் சொல்லி போ நின்ன விட ஞான் பெரியவன். இந்த தர்க்கம் வழியில் நடக்க அப்போஸ்தலர்கள். The apostles in front of the entire multitude of people, they are walking along and there they are saying, who is the greatest? You are not the greatest. I am the greatest. So this dispute is going on. ഈ തർക്കം നടന്നതിനാൽ சொல்ல வெக்கம் கொண்டு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மிண்டாமலே இருந்தார்கள். Because these people could not tell Jesus what the problem was, because they were disputing about who the greatest was, they just kept quiet. அடுத்து இயேசு என்ன செய்கிறார்? Next, what did Jesus do? அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து 12 பேரையும் பக்கத்தில் வர சொல்லி, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால், எவனாவிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையனானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, எல்லாருக்கும் நீ ஊழியக்காரனாய் இருக்க, அப்படி இருந்தால் நீ எல்லாருக்கும் தலைவனாய் வருவன். So Jesus said, if you want to be the first, you have to be the last of all, and you have to be the servant of all. இது தெய்வ ராஜ்யத்திலே முக்கியமான பிரின்சிபல். This is a very important principle in the kingdom of God. ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படும், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படும். The Lord said, if anyone exalts himself, he will be humble, but if anyone humbles himself, he will be exalted. அடுத்து வாசிப்போம். Next verse, please. என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து, ஒரு சிறு பிள்ளையை உட்கார்ந்திருந்த இயேசு எழுப்பி போய் எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, இவருடைய நடுவில் கொண்டு நிறுத்தி அதை அணைத்து கொண்டு கெட்டி அணைச்சு இயேசு ஒரு ஸ்கிட் காட்டுகிறார். மக்களுக்கு புரியுற அளவுக்கு இப்படி காட்டியாலெങ്കിലും மசாஜுக்குள்ள ஏறதுக்காக காட்டுறார். Jesus now enacts a skit. At least if he enacts it out, these people will get it into their brains. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். இதற்குள்ள எல்லாம் ஆழமான கருத்துகள் அர்த்தங்கள் உண்டு. ஆவியானவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்தி தர வேண்டும். There are so many hidden profound truths in these scriptures. Only the Holy Spirit can explain this to us. நீங்கள் அழைக்கப்பட்டது பதவிக்காக அல்ல, அந்யோன்யம் சேவை செய்யறதற்கு என்று இயேசு போதிக்கிறார். Jesus teaches that you are not called for a position, but in order that you may go and serve others. இதோட ஒரு முடிவு எடுக்கிறோம். இனி நமக்கு இந்த மேட்டரை பற்றி பேசவே கூடாது. இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. Now from this incident onwards, the disciples decide that we are not going to talk about this at all, because Jesus hates this topic. உள்ளத்தின் ஆழத்தில் பெரிய லாவா கிளம்பி வருது. ஆரடா பெரியவனு தெரியணும். But though they kept their mouth shut, inside lava was just coming out as if it was a volcano. Who is the greatest? இவரோடு நேரிட்டு கேட்டுட்டு இவர் பதில் சொல்றது இல்ல, நமக்கு இன்டைரக்ட் ஆயிட்டு சைக்காலஜிக்கல் ஆயிட்டு கேட்போம்னு சொல்லி முடிவெடுக்கிறார். So these disciples decided, if we ask Jesus a direct question, he is not going to answer, so let us deal with him psychologically. எழுத்தும் படிப்பும் தெரியாத மீன் பிடிச்ச மீனவ மக்கள் சர்வத்தையும் படைத்த வல்லமையுள்ள தேவனோடு சைக்காலஜி யூஸ் பண்றார் பாருங்க. The ordinary fishermen who are illiterate, they use psychology with the creator of the heaven and earth. மார்க் 10 அதிகாரம், Mark chapter 10 35 முதல் உள்ள வசனத்தை வாசிப்போம். verse 35 onward. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, யோவானும் இயேசுவண்டை வந்து, போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்ல கவனியுங்கள், விரும்புகிறோம். அப்போ இவர் நினைச்சது என்ன? இயேசு
ஆமா சொல்லுங்க செய்கிறேன் என்று சொல்லும் என்று நினைத்தார். So when these people, the sons of Zebedee, went and asked Jesus, Lord, we want you to do for us whatever we ask for, the reply they expected was, yes, I will do it. Some word of assurance. என்ன வேணும் என்று கேட்காமல் இன்டைரக்டா இயேசு விட்டு ஆமா மூண வச்சிட்டு பின்ன நமக்கு சப்ஜெக்ட் பேசுவோம். So first they thought, instead of really going to the direct question, we will first get a yes from the Lord and then we will ask him what we want. இயேசு கிட்ட ஒரே ஒரு பதில், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கள், அதுக்கு பின்னால எஸ் ஓ நோயோ பின்னால சொல்றேன். Now Jesus says, I will not say yes or no in the beginning. First ask what you want to know and then I will answer. அடுத்து வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று என்ன கேட்டார். செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொன்ன பின்னாலே எஸ் ஓ நோ இரண்டாவது சொல்றேன். So he says, first ask what do you want me to do and then you answer it, then I will know whether yes or no. வாசிப்போம். அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த அர்த்தம் யாக்கோபும் யோகன்னானும் வலத்து மடத்திருக்கணும், பேதுருவை அவுட் ஆக்கணும். அதான் பரிபாடி. So the main point is James should be on the right side, John should be on the left side. Somehow Peter should be away from Jesus. ഈ പൊളിറ്റിക്സ് അന്റക്കേ സ്റ്റാർട്ട് பண்ணிய പ്രോബ്ലം. This politics started even there. യേശുവിന്റെ കാലത്തെ തുടങ്ങിയ പ്രോബ്ലം. This problem started even during the time of Jesus. Very old problem is an international problem. இது ஒரு பழைய பிரச்சனை, அது மட்டும் இல்ல சர்வதேச பிரச்சனை. യേശു നന്നായി ഡീൽ பண்ணினார். Jesus dealt with it very well. അതിന്റെ റൂട്ടിലെ ആക്സ് വെച്ചാர். He kept the axe at the root of this very problem. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை ஒரு பார்வை பார்த்தார், அவர் முட்டல் ஆடி இருக்கும். ஆமென். Jesus would have stared at them. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா நான் பெறும் ஸ்நானத்தை பெற கூடுமா. அடுத்து அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஆமா, எது குடிக்கணும் கொடுங்க, குடிக்கிறேன். அந்த வலவு இடம் எங்களுக்கு அல்லாமல் பீட்டருக்கு இருக்க கூடாது. But they said, whatever you want us to drink, give me, I will drink. But somehow the right and the left we should occupy and Peter should not be there in the scene. இன்றைக்கு இதுதான் பல இடங்கள் பார்க்கிறது. கைக்கூலி கொடுத்து ஆள்காரை ஜாக்கி வச்சு ஆள்காரை சோப்பு போட்டு பதவிக்கு வருகிறது. நின்ன இறக்க வேறத்தன் சோப்பு போட்டு மேலே ஏறும். ஆமென். Today this is what is happening in everywhere. People, they butter you, they somehow want to come to the top, and when you come on the top there is another person who will butter the leader and will try to come on the top again. அடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இவருக்கு கிடைக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை, கிடைக்கும் என்றும் சொல்லவில்லை. ஆர் காயத்தைப்படுத்தியதோ அவருக்கு கிடைக்கும். இவரே சோர்வடைக்க வச்சு இவரே சில சிஷ்யர்கள் சொல்லாமலே போயிட்டு அப்படி இவர் போகவும் வேண்டாம். ஆனா இவருக்கு கொடுக்கும்னு சொல்லி 10 கூட சேர்ந்து இயேசு இல்லாத சட்னி ஆக்கவும் வேண்டாம். ஆமென். So Jesus neither said yes or no. He said, for whomever it is prepared, it will be given. If he would have said no, then they would have even gone back. He didn't want to say that. And if he would have said yes, all the other disciples would have gathered and fought against these two. So he didn't want anything to happen. And instead he said, for whomever it is prepared, it will be given. And it is not in my hands. அடுத்து வாசிப்போம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு இது பிரைவேட்டா நடந்ததல்ல. 10 பேர் நிக்க பாவம் அவ்வளவு மூளை இருக்கு. அவர் நிக்கும் போது இது போய் அது அவர் கேட்காமல இல்ல, அவர் கேட்க பேசியிருக்கிறார். James and John did not go to Jesus there secretly and ask this. All the 10 were standing there and in front of them he asked the question. அடுத்து வாசிப்போம். யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். இது கேட்ட உடனே உங்களுக்கு ரைட்ல இப்ப நாங்களுக்கு யாரு வேற யாரு நாங்கள உங்களை விட்டுட்டு வந்தவர் தானே எரிச்சல் வந்தார்கள். இயேசு உங்களுக்கா தான் என்று சொல்லியிருந்தால் ഈ 10 ഒരു യൂണിയൻ കൂടി ഇവരെ കുഴി കുടിച്ച് ജോസഫ് പോട്ട മാതിരി അല്ല, തല കീഴായ പോട്ട് തിരിയും.
So these 10, when they heard it, they were very displeased. See, we have also left all our belongings and followed Jesus exactly like the others. And what they would have done, if Jesus would have said yes to James and John, these 10 would have gathered together, formed an union, and put these James and John into the pit. Not like Joseph, but upside down. യേശു ഒരു പോടുമ്പോ ഒരു പോടാത്തപ്പം ആൾ പെரிய ആളായി. When Jesus just hit them, they were very quiet. But when Jesus was quiet, they just acted as if they were great men. ஒரு ஊரிலே ஒரு சின்ன தம்பி, அவனுக்கு ஒரு சின்ன நாய் இருந்துச்சு. In one city, there was a small boy and he had a very small dog. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன நாய். And all his friends had dogs, small dogs. எல்லா நாயுடைய வாலு கீழே அப்படியே தொங்கி கிடக்கும். All the dogs, the tails will be pointing downwards. இவன் இந்த நாயை ரொம்ப நேசிக்கிறான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, வால் வளைஞ்சிருக்கிறது. So he loved the dog very much, but the only problem is the tail was little longer. இவன்ட கூட்டுக்காரன் and it was turning the other side. இவன்ட கூட்டுக்காரன் கேட்டேன், அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யணும், சொல்லி தரணும், இந்த வாலை நோக்குறதுக்கு ஒரு வழி சொல்லி தரணும். So he asked his friend, brother, you have to do me a favor, somehow I want to straighten up that tail. இவன்ட கூட்டுக்காரன் சொல்லி, அது சிம்பிள் வே, இந்த தண்ணி எல்லாம் போடுறதுக்கு ஒரு பைப் இருக்கு, அந்த பைப் ஒரு 2 அடி பைப் எடுத்து அதுக்குள்ள கூட குத்தி கட்டி ஒரு வாரம் விட்டா போதும், நின்ற வளைஞ்ச நாயோட வால் ஸ்ட்ரைட் ஆயிடும்னு சொன்னான். So this friend had a suggestion. He said, you just take a pipe that water flows through and put the tail of the dog into it, and it will be straightened for some time, and after then it will remain straight forever. வர்ற வழிக்கு எங்கேயோ கிட்ட சின்ன வாட்டர் பைப்பை கொண்டு வந்து நாயோட பக்கத்து உட்கார வச்சு தடைய இந்த வாலை உள்ள ஏற்றி உள்ள ஏற்றி ஒரு டைட்டு போட்டு நல்ல டைட்டு போட்டு இப்போ சும்மா நடக்குதான். இப்போ ஸ்பெஷலாக ஆனால் இவனுக்கு ஒரு குஷி, 2 வாரம் பொறுப்போம், வளைஞ்ச வால் ஸ்ட்ரைட் ஆகிடும். So he just took a small pipe and he put slowly, he just patted the dog and slowly put the dog's tail into the pipe, and this dog was shaking his tail and walking. He said, okay, only for 2 weeks we'll leave the dog with the pipe, then the tail will become straight. ரொம்ப குஷியா சந்தோஷமா 2 வீக்ஸ் சென்று அந்த பைப் எடுக்கிறோம், அந்த பழைய வால் இயேசு ஒரு போடும்போ சரியாயிடும், கொஞ்சம் செல்லும்போ பழைய ஆள். So this, after 2 weeks, when he happily removed the pipe, the tail went back to its original position. It was bent again. But the same thing happened with the disciples. When Jesus was strict with them, they just obeyed. But when not, other times they just showed off. Amen. Amen. ഈ 2 ശിഷ്യர்களுം അവിടെ അമ്മയോട് പോയി ചൊല്ലി, അമ്മ എங்களுக்கு ഒരു പ്രോബ്ലം, இந்த പ്രോബ്ലത്തെ അമ്മ ഒന്ന് സോൾവ് பண்ணணும். So these 2 disciples went to the mother and said, Mummy, we have a problem, so you have to come and solve the problem for us. அதுக்கு நாங்கள் என்ன வேணுமோ செய்றேன், நீ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் எங்களுக்கு வாழவே வாழ முடியாது. They said, whatever you want, Mummy, I'll do for you. Please come and solve this problem. If not, it's not worth living at all. அம்மையை கூட்டி கொண்டு இயேசுவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கூட்டி கொண்டு போறா ഈ 2 பேரும். Now both of them brought the mother so that she would recommend to Jesus. ഈ 2 പേരും പിന്നാലെ നിൽക്കണം. Both of them are standing far away. இவர் பார்த்துச்சு, எத்தனையோ லேடிஸ் வந்து இயேசுவோட ரிக்வெஸ்ட் பண்ணும்போ அந்த ரிக்வெஸ்ட் உடனே கிராண்ட் பண்றான். These 2 disciples saw whenever the ladies came to Jesus and requested him anything, Jesus immediately granted their request. மத்தேயு 20ന്റെ 20 21 வாசிப்போம். Matthew chapter 20, 20 and 21. அப்பொழுது செபதியுடைய குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு. யார் பணிந்து கொண்டார்? Who knelt down? செபதி அல்ல, செபதியுடைய மக்களும் அல்ல, செபதியுடைய மனைவி அல்லது யாக்கோபிന്റെ யோഹന്നാന്റെ அம்மா. So the mother of James and John, the wife of Zebedee. യേശുവിന്റെ വന്ന് ഒരു നല്ല നമസ്കാരം பண்ணுகிறார். She went and knelt down before Jesus. ഈ 2 പേരും പിന്നാലെ നിന്റെ உள்ளத்தில் ஒரு குளிர்மை, இன்றைக்கு எங்க விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும். Both of them were standing there and they were very happy. Definitely today our wish, our interest would be granted. அம்மா ஒரு நமஸ்காரம் அடிச்சு ரிக்வெஸ்ட் பண்றா. Now Amma knelt down and requested. உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அடுத்து அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்தில்
பாரிசத்திலும் ஒருவன் வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இது கேட்டப்படே சீஷர்களுக்கு கண்டிப்பா இயேசு என் அம்மைக்கு இந்த ரிக்வெஸ்ட் கிராண்ட் பண்ணு. So once the mother asked this request to Jesus, both of the disciples were very happy. Definitely God is going to grant that request. இயேசு என்ன பதில் சொன்னார்? இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அடுத்து அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அதற்கு அவள் ரிப்ளை கொடுக்கல. So the mother didn't reply for that. காரணம் நேரத்தை கொடுத்த ஓரியன்டேஷன் ட்ரைனிங்கில் இன்ன கேள்வி விரும்ப இன்ன ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லி அங்க ட்ரைனிங் கொடுக்க இல்லை. அதனால அம்மைக்கு தெரியாது. So yesterday when the orientation training was given, the disciples did not teach the mother what will be the question, how she has to answer. So she did not know what to answer. அவளா பார்த்ததுக்கு அவள் சொல்றா நோ ப்ராப்ளம் நாங்கள் குடிக்கிறோம் சொல்லி நண்பர் சொல்றா. So she was opening her mouth, she was thunderstruck, but the disciples said no we will drink of that cup. இயேசு என்ன ரிப்ளை கொடுத்தார்? அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். நீ அகரோன் என்றால் நின்ற வடி தளர்க்கும் பூக்கும் பதாங்காய் காய்க்கும். ஆமென் ஆமென். If you stand strong, you will bear fruit, you will give fruits and you will be rooted. நீ ட்ரெயினர் ரிசர்வேஷன் செய்தால் தள்ளி கேரண்டா நின்ற சீட் நினக்கு லഭ്യം. தள்ளி கேறனவன் எல்லாம் சீட் ரிசர்வேஷன் பண்ணாதால்காரன். If you reserve a ticket in the train, you will get it. You need not worry about it at all. Amen. 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 இயேசு எருசலேமிലേക്ക് பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். Jesus was traveling towards Jerusalem. பிரயாணம் பண்ணி போகும்போது எருசலேமில் நடைபெற போகிற பங்கப்பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி சீஷர்களோடு போதனை பண்ணி இயேசு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். When Jesus was walking towards Jerusalem, he was teaching them about all the things, the sufferings that is going to happen in Jerusalem. അവിടെ പെസഹയ്ക്കുള്ള ടേബിൾ ആയത്തപ്പെടുത്തി പെസഹ ടേബിൾ ഉட்கார்ந்திருக்கிறார். So they prepared the Passover table and they were sitting there. ലൂക്ക 22 അധികാരം 24 വചനത്തെ വാസിപ്പു. Luke 22 verse 24. Luke 22:24. Okay. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ഈ വാക്കുവാദം പെസഹ ടേബിളിൽ ഉட்கார்ந்திருக்கும்போ அப்போஸ்தலர்கள் இந்த வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. So when they were sitting on the Passover table, even then this argument started. ഹലോ ഈ യാക്കോബിന്റെ യോഹന്നാന്റെ ഒരേ ഒരു നോക്കം പേതുരുവെ ഔട്ടാക്കണം. So the only purpose for James and John was somehow to send away Peter. ഈ യോഹന്നാൻ താൻ முதல் யோவான் எழுதியப்போ സഹോദരനെ പകയ്ക്കുന്നവൻ മനുഷ്യ കൊലപാതകൻ എന്ന് സ്വന്തം അനുഭവത്തിലെ ഈ യോവാൻ എഴുതി വിട്ടാൽ. This is the same John when he wrote in the first epistle he wrote that if you hate your brother you are the most wicked person. Amen. Okay. പെസഹ ടേബിൾ ഉட்கார்ந்திருக்கும்போ அங்கே ஆர்குமெண்ட் யாரு பெரியவன். இது கண்ட இயேசு அவரிலிருந்து எழும்பி ஒரு பவுல் பாத்திரத்தில் தண்ணி ஒழிச்சு ஒரு டவல் கட்டி சீஷருடைய பாதங்களை முட்டிட்டு கிடந்து அவர் கழுவுகிறார். When Jesus saw that this dispute arose even on the Passover table, he immediately rose up from his place and took some water in a bowl and he tied a towel to his feet and he started washing the feet of the disciples. യൂത കലാചാരത്തിൽ യൂതരുടെ വീടുകളിൽ അടിമകളുണ്ട്. അവരുടെ വേല തണ്ണി അള്ളി കൊണ്ടുവരുന്നത്, വിറക് കീറുவது, ആടുമാടുകളെ മേയ്പത്. ഇത് അടിമകളുടെ വേല. ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்தால் அவருடைய பாதங்களை கழுகிறது அடிமையோட வேலை. இவருடைய வீடுகளிலும் அடிமைகளுண்டு. இயேசு இவருக்கு ஒரு அடிமையாய் மாறி இவருடைய பாதங்களை கழுவுகிறார். Usually in the Jewish culture they were slaves and the work of the slaves was they have to bring water and they have to, even if some guest comes, they have to wash the feet of those guests. Now for these people, even for these people, they were slaves at home, but Jesus, he became a slave and he came to wash the feet of the disciples. പെസഹ முடிச்ச பின்னாலே இயேசு கெத்செமனே தோட்டத்திலே கடந்து போகிறார். After washing the feet, Jesus went to Gethsemane.
യോവാൻ 17 അധികാരം യേശുവിന്റെ പ്രയർ പിതാവെ നോക്കി. John chapter 17, Jesus prays to the Father. ഒരു മുഖ്യமான விஷயத்தை ரிப்பீட்டடாய் சொல்லி യേശു ജപിக்கிறார். Repeatedly, Jesus prays one particular thing and he prays to the Father. ആമേൻ. Amen. യോവാൻ 17 അധികാരം അതിന്റെ 11 വചനത്തെ വാസിപ്പോ. John chapter 17, verse 11. நான் இனி உலகத்தில் இரேன், ഞാൻ ഇനി ഉലകത്തിൽ ഇരേൻ, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், நீர் அவர்களை உம்முடைய നമ്മുടെ നാമത്തിനാലേ കാത്തുകൊള്ളും. കാത്തുകൊള്ളും. അതിനർത്ഥം ഞാൻ ഇരിക്കുമ്പോഴേ ഈ ശിഷ്യர்கள் யாரடா பெரியவன் என்று வாக்குவாதம் தர்க்கம் இருந்தால் என்ற காலத்துக்கு பின்பு இவர்கள் துண்டு துண்டாய் பிரிந்து ஐக்கியமில்லாமல் போயிடும். அதனால பிதாவை நோக்கி ஒரே ஜெபம் 3 தடவை ரிப்பீட்டடாய் ஜெபிச்சதனால் அவருடைய வேர்வை இரத்தம் வேர்வையாய் வரப்பட்டது. So Jesus prayed the same prayer repeatedly 3 times. He said, Jesus, Lord, even when I'm there as on this earth, these people are fighting who is the greatest, and after I ascend to you, these people will never stay longer together. So somehow keep them in one accord. Somehow through my name keep them in one accord. Because he said this prayer 3 times repeatedly, he began to sweat blood. யோவான் 17:21 வாசிப்போம். John chapter 17, verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நீ என்னிலேயும் நான் உம்மிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் 23 வசனத்தை வாசிப்போம். 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி, ஒருமைப்பாட்டில் அவர் தேறினவராய் இருக்கவும், என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த முன்னால வச்சு இது நடந்தால் ഞാൻ പോണത് പിന്നാലെ ഇവർ എപ്പടി ഇരിക്കും ഇത് നിனைച്ചപ്പോ അവരുടെ രക്തനാളങ്ങൾ ഉടൈந்து വേറെ കൂടി രക്തം വരപ്പെട്ടു. If people are behaving like this, even when I am with them, what will happen, Lord, after I go? And when he said this prayer, he began to sweat blood. Amen. 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 യേശുവിന്റെ ശിലുവ മരണം അവർ വേദനയോടെ അല്ല സഹിച്ചത്, അവരുടെ മുന്നിൽ വെച്ചിരുന്ന സന്തോഷത്തിൽ. They were slaves at home, but Jesus, he became a slave and he came to wash the feet of the disciples. പുസ്തകം മുടിച്ച പിന്നാലെ യേശു ഗെത്സമനെ തോട്ടത്തിലേക്ക് കടന്നു പോകുന്നു. After washing the feet, Jesus went to Gethsemane. യോവാൻ 17 അധികാരം യേശുവിന്റെ പ്രയർ പിതാവെ നോക്കി. John chapter 17, Jesus prays to the Father. ഒരു മുഖ്യமான விஷயத்தை ரிப்பீட்டடாய் சொல்லி യേശു ജപിக்கிறார். Repeatedly, Jesus prays one particular thing and he prays to the Father. ആമേൻ. Amen. യോവാൻ 17 അധികാരം അതിന്റെ 11 വചനത്തെ വാസിപ്പോ. John chapter 17, verse 11. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். അതിനർത്ഥം ഞാൻ ഇരിക്കുമ്പോഴേ ഈ ശിഷ്യர்கள் யாரடா பெரியவன் என்று வாக்குவாதம் தர்க்கம் இருந்தால் என்ற காலத்துக்கு பின்பு இவர்கள் துண்டு துண்டாய் பிரிந்து ஐக்கியமில்லாமல் போயிடும். அதனால பிதாவை நோக்கி ஒரே ஜெபம் 3 தடவை ரிப்பீட்டடாய் ஜெபிச்சதனால் அவருடைய வேர்வை இரத்தம் வேர்வையாய் வரப்பட்டது. So Jesus prayed the same prayer repeatedly 3 times. He said, Jesus, Lord, even when I'm there as on this earth, these people are fighting who is the greatest, and after I ascend to you,
these people will never stay longer together. So somehow keep them one in one accord. Somehow through my name keep them in one accord. Because he said this prayer 3 times repeatedly, he began to sweat blood. யோவான் 17:21 வாசிப்போம். John chapter 17 verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நீ என்னிலேயும் நான் உம்மிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் 23 வசனத்தை வாசிப்போம். 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி ஒருமைப்பாட்டில் அவர் தேறினவராய் இருக்கவும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த முன்னால வச்சு இது நடந்தால் ഞാൻ പോണത് പിന്നാലെ ഇവർ എപ്പടി ഇരിക്കും ഇത് നിனைച്ചപ്പോ അവരുടെ രക്തനാളങ്ങൾ ഉടൈந்து വേറെ കൂടി രക്തം വരപ്പെട്ടു. If people are behaving like this, even when I am with them, what will happen, Lord, after I go? And when he said this prayer, he began to sweat blood. Amen. 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 യേശുവിന്റെ ശിലുവ മരണം அவர் வேதனையோடு அல்ல சகித்தது, அவருடைய முன்னில் வைத்திருந்த சந்தோஷத்தை நினைத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சந்தோஷத்தோடு சகித்தார். ஹல்லேலூயா. Jesus did not bear the cross very tearfully, very sorrowfully, but he saw the joy that was ahead of him, and he successfully, very happily he cross. യെശയ്യാ 51 சொல்லும்போൾ ரோமன் கத்தரிக்கோட முன்பாக மௌனமா நிக்கிற ஆடை போல ஒரு ஆடு അതിന്റെ ரோமத்தை கத்தரிக்குമ്പോൾ அதுக்கு ஃப்ரீ, அதுக்கு പിന്നെ ஓடலாம் நடக்கலாம், அது மௌனமாய் சந்தோஷமாய் நிக்கி. இதுപോലെ அவரை துன்பப்படுத்தியപ്പോൾ அவர் மௌனமாய் அது சந்தோஷத்தோடு சகித்தார். ഈ ഗെത്സമന തോട്ടത്തിൽ അവർക്ക് ഏർപ്പെട്ട വേദന, അവർ வரப்போகிற துன்பத்தை நினைத்தல்ல, சீஷர்களுடைய ஐக்கியமில்லாமை நினைத்து உள்ள உடைந்தார். Even in Isaiah prophesied that when Jesus was keeping his mouth shut, just as a lamb was when it was about to be slaughtered. It had all the chances to run away, to just not cooperate, but it was quietly standing. Similarly, Jesus was so quiet, so patient in bearing all the trials and tribulations before going to Calvary. But only in the Garden of Gethsemane, his heart was broken over the issue that his disciples were not united. அவருடைய ஜெபத்துக்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார். And the heavenly Father answered the prayers of Jesus. இப்போ இயேசு மரித்தார், அடக்கப்பட்டார். Jesus died and he was buried. உயிர்த்தெழும்பினார். Again he rose again. திரும்பி சீஷர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் இயேசு பிரத்யட்சப்பட்டார். Now again Jesus appears before the place where the disciples were gathered. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:6 வாசிப்போம். Read Acts chapter 1 verse 6. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, கூடி வந்திருந்தவர் யாரு? சீஷர்கள் அவரை நோக்கி, so the disciples asked him, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அந்த அர்த்தம், நீ எங்களுக்கு ஒவ்வொரு பொசிஷன் தருகிறது இப்படா, இனியும் கொஞ்சம் கூட லேட் ஆகுமா என்று இன்டைரக்டா கேக்குறாங்க. Now they are indirectly asking, Lord, are you going to give us the positions now or will it take some more time? ഈ കേൾവിക്ക് பதிலா இயேசு சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், அப்ப பிரச்சனை சால்வ் ஆகும். And now Jesus is answering to their question. He's saying, you shall receive the power of the Holy Spirit and then the problem will be solved. Hallelujah. இயேசுவோடு கூட மர்வ மலை இருந்தபோது அவருடைய எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். பத்ரோஸ், யாக்கோபு, யோகனான், இயேசு, மோசே, எலியா. On the Mount of Transfiguration, totally there were 6 people because it was Jesus, it was Moses, it was Elijah, and Peter, James, and John. சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் 3 குடில் 3 டென்ட் உண்டாக்கணும். ஆக்சுவலி 6 குடில் செய்யணும், அல்ல 3 குடில் செய்வோம். ஒன்று இயேசுவுக்கு, ஒன்று மோசேக்கு, ஒன்று எலியா. எங்களுக்கு நோ ப்ராப்ளம், நாங்கள் உள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், எங்களுக்கு வேண்டாம், அதற்கு இருக்கட்டும். But on the Mount of Transfiguration, they were so genuine, so generous. They said, actually we had to make 6 tents for 6 of them, but they said, no, we'll make 3 tents, one for you, Lord Jesus, one for Moses, one for Elijah, and for us 3 we have no problem, we can just sleep on this mountain. அவர் அந்த மேகத்துக்குள் ஆயப்போல் தங்களை மறந்தார், மற்றவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்க கற்றுக்கொண்டார். But when he was on the Mount of Transfiguration in the cloud, they forgot what happened and they forgot themselves and they gave the first preference to others. இயேசு சொன்ன ஒரே ஒரு பதில், இந்த கேள்விக்கு பதில்
பரிசுத்தாவி வரும், அப்போ பிரச்சனை சால்வ் ஆகும். So the only reply that Jesus could give them was, the answer was, the Holy Spirit will come, you shall receive power, and this problem will be solved then. ஆமென். Amen. அவர் காத்திருந்தார். ஒரு நாளாய், 2 நாள், 8 நாள், 9 நாள் பரிசுத்தாவி வரவில்லை. The disciples were waiting 1 day, 2 days, 3 days, 8 days they were waiting, 9 days they were waiting, the Holy Spirit didn't come. நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன், யாக்கோபு யோவான் நினைச்சிருக்கவே நமக்குள்ள பேதுருவோடு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவன் அவுட் ஆகணும். ஒரு காரியம் செய்வோம், நமக்கு ரிப்பெண்ட் பண்ணி மனஸ்தாபப்பட்டு அவன் அவுட் ஆக வேண்டாம், அவனே ஏற்றுக்கொள்ளும் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆமென். Maybe I imagine when the 9 days they were waiting and the Holy Spirit didn't come, James and John would have thought, oh, we really have a problem with Peter, we are not able to accept him, and that is why the Holy Spirit is delayed. Let us repent and accept Peter into the fold. பரிசுத்தாவி எல்லாரோட மேல் இறங்கப்பட்டது. And the 10th day the Holy Spirit came upon everybody. யார் முன்னால வந்து பேசி இருக்கலாம்? ஒன்றுகில் யாக்கோபு அல்லது யோவான். Who should have stood up and started to preach? The first one should be James or John. இப்போ ரெண்டு பேரும் பிரீச் பண்ணவில்லை, ரெண்டு பேரும் கூட பேதுரு கூட நிறுத்தினால நீ பிரீச் பண்ணு, நமக்கு மைக்கும் வேண்டாம், ஸ்டேஜும் வேண்டாம், நம்ம ஏதாவது எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள, நீ பிரீச் பண்ணாம. Hallelujah. So these two people said, no, we are not going to preach. They made Peter to stand up. I neither need the mic nor the stage. We will just go and sit and relax. பரிசுத்தாவி பிரிச்சு சின்ன பின்னமாக்கி பிரிவினை கொண்டு வருகிறதல்ல, பிரிஞ்சிருக்கிறதை ஒன்னாய் வெல்ட் செய்து உருக்கி இணைச்சு ஐக்கியத்தில் தகவாக்குற பரிசுத்தாவி ஆயிருக்கிறார். Amen. The Holy Spirit does not just divide into bits all of us. Whatever is torn off, he just melts them and unites them and makes us as one body of Christ. Hallelujah. 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 இனிமேல் நம்ம பார்க்கிறது எல்லாம் யாக்கோபும் யோகனானும் அல்ல, பேதுருவும் யோகனானையும் ஒரு டீமாய் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். In the remaining chapters we don't see James and John together. Instead we say Peter and John, Peter and John. பரிசுத்தாவி இறங்கியதோடு கூட 2 4 8 10 சின்ன பின்னமாய் போகிறதுக்கு பதிலாக மக்களை ஒன்னாய் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆக்கி மாற்றி இருக்கிறார்கள். The Holy Spirit didn't break them into bits, but he united all of them and they stood as one accord, in one accord for God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:14 வாசிப்போம். Acts chapter 2 verse 14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, 11 கூட நின்று கொண்டு பேதுரு பிரீச் பண்ணுகிறார். உரத்த சத்தமாய் 3:1 வாசிப்போம். 3:1. ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். யார் போனார்கள்? Who went to the temple? பேதுருவும் Peter and John. தேவாலயத்தில் போகும்போது அங்கே ஒரு சப்பானியாய மனிதன், இயேசு சப்பானியை எத்தனையோ தடவை பார்த்திருக்கும், ஆனால் சுகமாக்காமல் போயது. நீங்கள் மனம் மாறி சின்ன பிள்ளைகளை போலேயாய் ஒன்னாகும்போ நீங்கள் சுகமாக்குறது இயேசுவை விட்டுட்டு போய்விட்டார்கள். Hallelujah. Jesus would have gone to the temple, the synagogue so many times, but he did not want to heal the lame man because he knew that one day will come and Peter and John would become one. They will repent and only on that day they will raise this lame man. ஐக்கியம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. Unity brings miracles. Hallelujah. Hallelujah. 3:11 வாசிப்போம். Acts chapter 3 verse 11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இந்த இடத்திலே பேதுருவும் யோவானும் அவர் ஒரு டீம், அவரே எல்லா இடத்திலும் 2 பேருடைய பேர் அடிக்கடி வர்றதை பார்க்க முடியும். We can see the names of Peter and John going hand in hand, coming together all through the scriptures later. 4:3 வாசிப்போம். Read chapter 4 verse 3. அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இவரை ஒருமிச்சு ஜெயிலே போடுறார். Both of them were put in the prison together. யோவான் சொல்லிருக்கானே, என்ன பீட்டரோட கூட போட்டா போதும், வேற யாரோட கூட போட வேண்டாம் சொல்லிருக்குமா? Maybe John would have said, no, don't put me anywhere, just put me along with Peter in the prison. 4:13 வாசிப்போம். 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் 2 பேரும் ஒருமிச்சு நின்னப்போ அவருக்கு அசாதாரணമായ அமானுஷ்யമായ boldness அவருக்கு வரப்பட்டது. When these two stood together, they received an extraordinary boldness. 8:14 வாசிப்போம். 8:14. சமரியையில் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தாவி பெரும்படியாக அந்த இடத்தில் மக்களுக்கு கைகள் வைக்க ஆவிக்குரிய வரங்களை பெற யாரை அனுப்பணும்? அப்போஸ்தலர் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அப்போஸ்தலர்கள் தீர்மானித்தார்கள், நமக்கு யோவானையும் பேதுருவை அனுப்பி விடுவோம். அவர் ஒருமிச்சு
கடந்து சென்றதும் ஆவிக்குரிய பின்மாரியை கர்த்தர் அந்த இடத்தில் ஊற்றினார். ஹalleluya. So they had to send the disciples to lay their hands and to impart the Holy Spirit anointing, and then the disciples decided that we will send Peter and John there. ஆமென். Amen. இதனால் தான் அடிக்கடி இயேசு திரும்ப திரும்ப சொல்றார்கள், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பியால் தன்னைத்தானே வெறுத்து அவர் என்னை பின்பற்ற வேண்டும். That is why Jesus repeatedly again and again he says, if anyone desires to follow me, he has to deny himself. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அடுத்து இயேசு சொல்லப்படுற வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்பியால் தன்னைத்தானே வெறுத்து நாள்தோறும் குரூஸ் எடுத்து என்னை பின்பற்ற வேண்டும். So the next condition that Jesus says is, if you want to follow me, you have to carry your cross every day and follow me. cross என்பது மகிமையையோ புகழ்ச்சியையோ வெகுமதியோ காட்டுகிறதல்ல. The cross, it does not symbolize either honor or fame or a gift or a prize. நிந்தை, அவமானம், வெட்கம், மரணத்தை காட்டுகிறது. Cross symbolizes hardship, shame, death and something like that. கிரீடமும் சிம்ஹாசனமும் மகிமையை பதவியை காட்டுகிறது. But the throne and the crown, that resembles, that signifies glory. நீ எனக்காக சிலுவை எடுக்க வந்தால் எனக்கு சிம்ஹாசனமும் கிரீடமும் நான் தரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord says, if you are willing to take the cross for me, I will give you a crown and a throne. ஆமென். Hallelujah. ഈ குரூஸ் எடுக்கன்னு சொன்னா துன்பம், துயரங்கள், பாடுகள், அது பிசிக்கலாய் மட்டுமல்ல, மென்டலாக, ஸ்பிரிச்சுவல் பல நிலைகளில் அது நம்ம வாழ்க்கையில் கடந்து வரலாம். Carrying the cross does not just mean physically carrying the cross or persecutions physically. It also means the mental and many other aspects of it. இயேசுவின் வாழ்க்கையில் அவர் ரெண்டு விதமான நிலைகளில் சிலுவை எடுத்தார். In Jesus' life, he bore the cross in two types. அதனே 7:19 வாசிப்போம். 7:19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் இது என்றார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கொலை பண்ண தேடுது முன்னாலே இயேசு ஊழியம் பண்ணி கொண்டிருந்த போதே இயேசுவை கொலை பண்ண மக்கள் சீக்கிரட்டாய் தேடி கொண்டே இருந்தார். People not only in the garden of Gethsemane that they came to kill Jesus, but even before that when he was preaching, secretly they wanted to kill him. 7:20 வாசிப்போம். 7:20. ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். பிசாசு இயேசுவை காணும்போது கத்துறான், இவன் அத்யுன்னதனாய தேவனுடைய குமாரன் என்று. ஆனா மக்கள் சொல்றான், இவன் பேய் பிடிச்சவன்னு சொல்றான். When the demons looked at Jesus, they trembled, oh, he is the son of the most high God. But the people say that he himself has a demon. 8:48 வாசிப்போம். 8:48. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இதுவரை கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, இப்போ அந்த டவுட் மாறி நாங்கள் சொல்லுகிறது சரிதான் சொல்றோம். So long they were doubtful if it was true, but now they said, did we not rightly say that you have a demon? 7:23 வாசிப்போம். 7:23. அவர் அவர்களை நோக்கி, எஸ், மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமோ? இயேசுவின் மேல் இயேசு அற்புதம் செய்தப்போ ஒரு கூட்டம் மக்கள் எரிச்சலாய் மாறுகிறார்கள். When Jesus did miracles, one particular group of people became angry on Jesus. 7:30 வாசிப்போம். 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசுவின் மினிஸ்ட்ரியோட டைமில் இயேசுவை அரெஸ்ட் பண்ண மக்கள் தேடிக் கொண்டிருந்தார். During the ministry of Jesus, people sought to really capture him and arrest him. 7:32 வாசிப்போம். 7:32. ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அன்றைக்கு இருந்த சேவகரை இன்றைக்குள்ள போலீஸ் மாதிரி அனுப்பிவிட்டார்கள் இயேசு அரெஸ்ட் பண்ண முடியா. Just like the policemen of today, in those days they just send the soldiers to arrest Jesus. ഈ എതിർപ്പിന്റെ നടുവിൽ പിതാവ് കൊടുത്ത ഊഴിയത്തെ കറപടാமல் இயேசு செய்து கொண்டிருந்தார். Amidst all this opposition, Jesus, he was just going on doing the ministry of Jesus. எல்லாம் அனுகூலமாக இருந்தപ്പോൾ அவர் ஊழியத்தை பண்ணவில்லை, எல்லாம் எதிராக இருந்தപ്പോൾ அதன் நடுவில் இந்த ஊழியத்தை அவர் பண்ணி வந்தார். When everything was favorable, he didn't do the ministry, but when everything was against him, opposing him, he continued his ministry. 9:24 வாசிப்போம். 9:24. ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இயேசு பாவி அல்ல, ஜனங்கள் எல்லாம் சரி சொல்றாங்க, இவரே பாவி என்று சொல்லுகிறார். Jesus is not a sinner, but the people said this man is a sinner. 10:20 வாசிப்போம். 10:20. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன்,
பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். இவன் பைத்தியக்காரன் மட்டுமல்ல, இவன் லூஸ்ன்னு சொல்றான். Not only he is mad, he is also loose. இயேசுவையே பைத்தியக்காரன் பேய் பிடிச்சவன்னு சொன்னால் நம்மளையும் அது ஒரு குலுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் தூக்க போட்டு சொல்லுங்க. இயேசுவை இப்படி எல்லாம் சொன்னால் நம்மையும் அந்த மாதிரி சொல்ல சர்வசாதாரண. Shake your neighbor and say, if they could say so much against Jesus, it is very natural for them to say against us also. Shake your neighbor and say. யோவான் 8:59 வாசிப்போம். யோவான் 8:59. 8:59 in John. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு சலோமோன் மண்டபத்தில் பிரசங்கம் பண்ணும்போ கூடி வந்த ஜனங்கள் எரிய கல் எடுத்தார். கேள்வி, இவருக்கு கல் எங்க இருந்து கிடைச்சிச்சு? When Jesus was preaching in the Solomon's porch, many people took stones to throw at him. From where did they get the stones? இவர் வந்தப்போதே கோட்டுக்குள்ளே கல்லு போட்டுட்டு வந்துச்சு. When they entered the temple, entered the synagogue, they had the stones in their coat pocket. இயேசுவை எரிய கல் எடுத்தால் நம்ம எரிய கழுதை இடப்பி, பன்னி இடப்பி, ஆட்டின் இடப்பி இதெல்லாம் எடுத்து எறியும். If they could take the stones to throw at Jesus, they can take the waste of a donkey, the waste of a cow or a goat, anything, and throw it on us. ஆனா இனி வருவார்கள் மகிமையை நினைத்தால் இந்த காலத்திலே பாடுகள் no problem. But when we talk about the glory of our future, these persecutions is no problem. ஆமென்.